Hey guys, I hope you doing well. So in this video, we are going to see how to change brake lever in Royal Enfield sections, in particularly Hunter 350. So kindly watch this video. It is useful and don't forget to subscribe. லீவர் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மூலிமா இந்த சைடு ஃபெயில் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே எல்லாமே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாகவே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெண்டு கூட இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே விழுந்துருச்சு ஸ்டாண்டுனால. அண்ட் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு. அண்டு இது பார்த்திங்கன்னா இது நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டு மாற்றிருந்தேன். அந்த எக்ஸாஸ்ட்டில் கூட கவரில் ஆல்ரெடி மாட்டியிருந்தது. ஸோ இன்னும் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பிரேக் லீவரு. இது வந்து ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நானே மாட்ட போகிறேன். அண்ட் இது வந்து ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரூ ஸ்பேனர் எடுத்துக்கணும். அண்ட் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் கழட்டிக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க எலாங்கி வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம மேலே இருக்கிற இந்த எலாங்கி வந்து உங்களுக்கு லூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எலாங்கி நம்பர் 4 எடுத்துக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம லூஸ் பண்ணணும். ஏன்னா கீழே போல்ட் லூஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லூஸ் பண்ணினே இருக்கேன். ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணோம், கிளாக் வைஸில் இல்லை, ஆன்டி கிளாக் வைஸில். பிகாஸ் கிளாக் வைஸில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி கிளாக் வைஸில், ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ண உடனே ஒன்ஸ் லூஸ் ஆகிட்டு நான் ஹேண்ட்லேயே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உடஞ்ச பிரேக் லீவரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நான் உள்ளேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு அண்டு ஆஸ் யூஷுவல் ஏதாவது ஸ்டக் ஆகிருந்ததுன்னா எடுத்துகிட்டு அண்ட் நம்ம திருப்பி இன்சர்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பட்டன், ஒரு கிளிக் சவுண்ட் வரும் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் இது என்னோட பார்த்திங்கன்னா நியூ பிரேக் லிவரு. அண்ட் இது எனக்கு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 390. எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 424. எனக்கு வந்து 390 கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் என்ன ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புஷ் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்குது இல்லையா, மோல்டு. ஸோ அந்த மோல்டுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த பிரேக் லிவர் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூ அண்ட் நட்டு. ஸோ அது நம்ம இதில் இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸோ அதே நம்ம எலாங்கி நம்பர் 5 வச்சுட்டு டைட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஒன்ஸ் டைட் பண்ணிவிட்டு அண்டு அடுத்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, அது நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுற வரைக்கும் த்ரெட்டு உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ தட் ஒன்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க அது டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே டைட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு த்ரெட்டு வரும். அந்த கீழே ஸ்க்ரூ போடுறதுக்காக இந்த ஸ்க்ரூ நட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ண போகிறீங்க. இதோ என் கையில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நட்டு. ஸோ இதில் வந்து த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க கீழே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து டைட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் டைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பேனர் நம்பர் 10 அது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஸ்பேனர் நம்பர் 10 வித் யூஸ் வச்சு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ரொம்ப டைட்டும் பண்ணக்கூடாது, ஏன்னா த்ரெட்டு போயிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் அந்த நட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் அந்த மீடியமான டைட், நம்ம எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஏறாது. அதனால தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இஃப் எனி டவுட் ரிகார்டிங் த ராயல் என்ஃபீல்ட் பிரேக் லிவர்ஸ் ஆர் எல்ஸ் எனி அப்டேட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராயல் என்ஃபீல்டுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு பிரேக் லிவர் மாற்றிட்டுக்கு அப்புறமா இன் Hunter 350. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.